கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எப்பவுமே மாற மாட்டார். அவர் சொன்ன வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில அது நிறைவேறும். மனுஷன் எப்படி என்றால் அவர் மாறிவிடுவாங்க. பணம் வந்தால் மனுஷனுடைய அன்பு நிலைநிற்காது. பணம் வந்தால் மனுஷன் மாறிடுவான். ஆனா கர்த்தர் அப்படி இல்லைங்க. அவர் எப்படியாப்பட்ட அன்பு தெரியுமா? கல்வாரி சிலுவிலே உனக்காக அவருடைய அன்பு காட்டுகிற தேவன். இன்னைக்கு அவருடைய அன்பு விசுவாசியுங்க, அவருடைய அரவணைப்பு விசுவாசியுங்க. நீங்கள் யாரென்னா நம்பி இருக்கலாம். நான் மாறுறதில்லை, கடைசி வரைக்கும் உன்னை நான் நடத்துவேன், உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லலாம். எழுதி வச்சுக்கீங்க. யாருமே நம்மளோட கூட கடைசி வரைக்கும் இருக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் இருக்கிறது ஒரே ஒருத்தர் யாருன்னாக்கா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் நம்மளோட கூட இருப்பார். நம்மளுடைய துயரத்திலும் இருப்பார், நம்மளுடைய பிரச்சனைகளை இருப்பார், நம்மளுடைய கஷ்டங்கள்ல இருப்பார், நம்மளுடைய நிந்தைகளில் அவமானங்களை அவர் மட்டும்தான் நம்மள இருப்பார். எப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கொடுத்து நம்மளை உயர்த்துகிற தேவன். இந்த நாளிலே இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.